நான் சொல்லவா என்ன ஒரு மாதிரியாவே இருக்கு அப்புறம் அதனால தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இந்த சத்தத்தை அந்த சத்தம் அப்படிதான் அடக்கும். வேற என்ன பண்றது? நீ சுதிய புடி முத சுதிய புடி. அப்பப்போ பயத்திலே வச்சிருக்கேன் என்னன்னா பாபா வஞ்சி இளமானே பாபா வஞ்சி இளமானே வந்தா என்னை தருவே வானானிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியா வந்தாள் வஞ்சி இளமானே வந்தாள் உன்னை இங்குதான் எட்டுப்பட்டுச்சி மையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகன் எட்டுப்பட்டுச்சி மையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் சுத்து புள்ள தங்கத்த போல நான் ஒரு கல்லா செல்ல மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஒரு கல்லங்காவ கத்து உசுர போல தான் நினைப்பேன் ஒரு கல்லங்காவ கத்து உசுர கூட தான் நினைப்பான் சிங்கராசகம் படுத்தா சிங்கம் பூடி தான் உறங்கும் சிங்கராசகம் படுத்தா சிங்கம் பூடி தான் உறங்கும் காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பையடங்கும் காலுபட்ட இடமெல்லாம் களவாணி பை நடக்கும் எர்முடிக்கு சம்சாரிக்கு எர்முடிக்கு சம்சாரிக்கு சொர்க்கனுக்கு மொத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணு கல்லாம் சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி எட்டு பட்டி சீமையெல்லாம் நம்ம கத்தி காக்க வீர சுட்டு புள்ள தங்கத்தான் போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் கூட்டத்தை விரட்டி போட்டு இவே மட்டும் தான் நடிப்பேன் நான் மட்டும்
வேலை சங்கம் சிங்கர சகம் படுத்தா சிங்கம் புலி தான் உறங்கும் சிங்கர சகம் படுத்தா சிங்கம் மூலிதான் உறங்கும் காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுபட்ட இடமெல்லாம் களவாணி பயனடக்கும் எருமுடிக்கு சம்சாரிக்கு இவன் தோல் கொடுக்கும் மொத்த மகன் மகன் புலுக்குள்ள பண்ண நான் கத்தி காத்த என் தீப்டாசி கம்பெனி இப்படி கிடக்கடா வடக்கதெல்லாம் வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிரும்டே இங்கே இருந்த 2 மது பிரியர்ல எங்கப்பா அறுவத்த இல்லையோ இறங்காத சரக்கு எங்கடா கண்டுபிடிச்சேன் எங்களுக்கு காசு கொடுக்குற அந்த கடவுள் நாட்டாமையும் காணாமே அவர் எங்கன்னு போய் படுத்தாரோ இந்த நாய் யார் நாய் மேடம் கொஞ்சம் உள்ள அனுப்புறீங்களா எனப்புறக்கத்துக்கு வேணும்டா யாரோட இழப்பிருக்க மதுரை சித்திரத்தில்லா மாதிரி கூட்டம் இருந்துச்சு 11:30 மணியை போல இப்போ பாரு கம்மாயில் கட்லா மீன் ஏலம் விடுற ஆளுக மாதிரி அங்கன்னு 4 பேர் ஆனால் டீ கடையே இல்லாத ஊர் இந்த ஊர் தாப்பா காவல்துறையத்தையும் சொல்லுவாங்க பெரிய அதிகாரி ஒழுங்கா ஸ்டேஷனில் வேலை பார்க்கலைன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அது மாதிரி நாடக நடிகரை நம்மளை சொல்லியிருக்காங்க ஒழுங்காக நடிக்கலைன்னா டீ கடை இல்லாத ஊருக்கு உங்களை மாற்றிடுவேன் ஐயா வர காப்பி இருக்காயா தெரியாமல் வந்துட்டேங்க என் டிரைவர் வேற ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன் எங்க நீ பிஞ்சக்காடு கொண்டு போய் சாலடிக்க போயிட்டானடா ஆளக்கானா உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் சலுப்புட இந்த பொம்பளை ஆள்லாம் வெளியூர் ஆத்தா அது ஒத்தையில் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கு நேரத்தில் போனோம்னா அலறி எந்திரிப்பேன் இந்த தங்கச்சி ஒரு ஆள் தான் நாடகம் சிங்கம் வந்துருச்சுன்னு ஐயோ எவத்தா கிணறு வந்துட்டியா நீ ஒரு ஆளாவது 50 ரூபா கொடுத்து என்னைக்கு பருப்பு வேகலை செல்லுதான்னு பார்த்துக்கிறேன் என்னே சேர்த்து போட்டு காலையில் பிளாக்கில் வாங்க வந்தா இப்படி ஒரு கையில் ஓட்ட வந்தது இங்கே தான் பார்க்க ஆனால் குடித்தாலும் அந்த பாசம் இருந்துச்சு வாரியா இதாண்டா டிரைவர் உன்னையத்தான் வச்சு வண்டி ஓட்ட விடும் எங்கள் அண்ணன் தான் மூத்த வேறு கிடையாது கொய்யா வேறு வந்து நிற்கிறேன்னா பார்க்குற ஆளுக்கு பூரா தெரியாதோ கறிக்கடையில் ஆடு உரிப்பான் போல அப்படின்னு தப்பு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா இடியை வெளுத்தாட்டிட்டாங்கல்ல நீ குழி வரிச்சு உக்காரு யாருமே இல்லாத ஊருக்கு யாருக்காக குழாயை அத்தனை கட்டினேன் ஊருக்கு அங்கிட்டே 4 கிலோமீட்டர் கட்டிட்டு இங்கன்னு சத்தத்தை காணா ஏதோ எங்கள் அண்ணன் அது ஒரே சாமி கும்பிடுவாங்க மூத்தது அது அண்ணன் நான் தம்பி என் தங்கச்சியை தான் அது கட்டியிருக்கு ஏலே கண்டாளி மனே இங்க என்ன நடந்தது ஊவா மயிருந்து குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் பேர் வச்சிருக்காங்க தொடர்ந்து என் பாட்டேன் போட்டேன் எங்கள் ஐயா காலத்திலேருந்து எங்கள் அப்பா வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் தான் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவராக இருந்தோம் போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா 2 ஓட்டில் தோற்று போனார் 2 ஓட்டில் தோற்று போனோன்னே எங்கள் அப்பா விடலை வெறி கொண்ட வேங்க குறிஞ்சி நாட்டு மக்களை பூரா கூப்பிட்டு பாலில் சத்தியம் பண்ண சொன்னார் அதில் ஒருத்தன் சீம்பாலில் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டேன் சத்தியம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் சத்தியம் பண்ண மறுத்துட்டாங்க இவங்க இதே ஆப்போசிட்டாக ஓட்டை போட்டிருக்காங்க எங்கள் அப்பா நின்றது புளிய மரம் சின்னம் எதிர்த்து நின்றவன் புளியம்பழம் 2 ஒரே மரம் தாண்ட குத்திட்டாங்க அதனால எங்கள் அப்பா ரோசப்பட்டு தூக்கு போட்டு சாக கயிறு எடுத்துகிட்டு போயிட்டார் சொல்ல வர்றா நீ தெரிஞ்ச மாதிரி பேசுகிற எங்கள் அப்பா 4 கிலோமீட்டர் நடந்து போய் தூக்கு போட போகும்போதே தெரியும் கயரை பார்த்துருக்காது அருணா கயிறு சி கிடையாது அங்கே வெளியே இருந்து போட்டிருக்காங்க எல்
உடனே எங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடியாந்து எங்கள் அம்மா சேலையை உருவி இருக்காரு. என்னண்ணே சேலை உருவி என்னண்ணே ஒன்னாரு? எங்கள் ஆத்தா டேலே தூக்கு போடுறது கயிறுலேன்னு சேலையை உருவி இருக்காரு. நான் வேற என்னமோ நினைச்சேன்னே. மறுபடியும் சேலையை உருவிட்டு எங்கள் அப்பா 4 மணி இருக்கும். ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா? இரவு 4 மணி ஒரு பெட்டிக்காரன் அறை வாங்கிட்டு இப்போ கிழக்க விழுந்து மேற்க போனேன். எங்கள் அப்பா ஜாகிரதை, உனக்கு அவ்வளோ தீபாவளி கொண்டாட்டமாடா மயிர் மேனே. போய் எங்கள் அப்பா 4 மணிக்கு குலசாமியை கும்பிட்டு என் பிள்ளையை 7 பேர்த்தி நீ தான் காப்பாற்றணும் கருப்பா காளியாத்தானை கும்பிட்டு தூக்கு போட அண்ணாந்துருக்காரு. அங்கே எவனோ வெள்ளை கவரை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அது பேயின்னு நினச்சி எங்கள் அப்பா பயந்து எவ்வளோ ஒரு சோதனை. வசனம் தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், மூடிட்டு இருக்கேன். சரி சொல்றா. திருப்பி நம்ம அப்பா தப்பி அண்ணே அப்பா 1 மணிக்கெல்லாம் மறுநாள் தூக்கு போட போயிட்டார். சாகலை வந்துட்டேன் பயந்துக்கிட்டு. 1 மணிக்கு தூக்கு போட போகும்போது அங்கன போய் அண்ணாந்து மரத்துக்கு மேலே பார்த்துருக்காரு. அங்கன ஒருத்தர் ஏற்கனவே தொங்கியிருக்கேன். அதை பார்த்து பயந்து இப்போ 42,000 செலவு. கோடாங்கிய வச்சு உடுக்கடிச்சு கரிஞ்சாவை செஞ்சாவு. சாக போகிறவனுக்கு நாட்டில் பயம் வருமாட்டான். சரி இந்த மரம் ராசி இல்லை, இன்னும் வேற மரத்தை மாற்றுவோம். அப்பா காலையில் 5:30க்கெல்லாம் போய் செத்துட்டாரு. இரு கறிக்கஞ்சி குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். இருடா சொல்ல தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. கீழே தொங்குனா ஊருக்காரங்க பார்த்து காப்பாற்றி போடுவாங்கன்னு நம்ம அப்பாடா தம்பி. என்னண்ணே ஒன்னார் அப்படி? மர உச்சியிலிருந்து கயத்தை போட்டுக்கிட்டு குதிச்சுட்டார். குதிச்சா மர கொப்பு ஒடிஞ்சு அவன் குதிச்சது முருங்கா மரம் ஒடிஞ்சு விழுகும் போது அங்கன ஒரு கிரகம் பிடிச்சவன் வயிற்ற கலக்கி வெளியே இருந்திருக்கேன். அதுலேயும் வயக்காடு தண்ணி வாச்சினவே மம்பட்டி எப்படி திருவி வச்சு விட்டு இப்படி வெளியே இருந்திருக்கேன். சங்கிலியே வெட்டி அவன் மேலே விழுந்து அவனுக்கு இப்போ 8 லட்ச ரூபா செலவு. கடைசி வரைக்கும் அப்பா சாகலை. அப்பாவுக்கு சங்கு நல்லா இருக்கானே. அப்பாவுக்கு வெதரில் மட்டும் அடிச்சு பிடிச்சி மம்பட்டிக்கானே. ஏன் போய் பிதுக்கு மருந்து போட்டு வரே மயிர் மேனே. தூக்குக்கு நமக்கு ராசி இல்லைன்னு அப்பா நேற்று காலையில் மருந்தை குடிச்சிட்டாருப்பா. ஆமாம் செத்துட்டாரு. அது அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்க. அபசகுணமாவே அப்பா சாகிறதுல இருக்காருன்னு அந்த இருடா சரின்னு கிரகஞ்சல்லின்னு நம்ம அப்பா. என்னண்ணே ஒன்னார் மண்டி போட்டாரா? ஏண்டா எங்கள் அப்பாவை ஏன்டா இந்த அளவுக்கு இழுத்துட்டு போய் நாசமாக போவேன். சாதகத்தை பார்ப்போம்ன்ற அப்பா சாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் சோசியரை போய் தேடி சோசியர் வேறு வேலையாக போயிட்டு வந்தவர் 1 மணிக்கு வந்திருக்காரு மதியம். அப்பா காலையிலே போயிட்டார். சோசியர் வந்தவனே ஐயா நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கேன் என் மைங்க ஜாதகத்தை பாருங்கன்னு அப்பா சாதக நோட்டை தூக்கி போடும்போது சோசியர் நோட்டை பார்த்துவிட்டு அப்பாவை 2 அறை விட்டேன். ஏண்ணே அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு? பதட்டத்தில் கரண்ட் பில் அட்டையை எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆஹா இந்த சிரிக்கிறாள் இங்கே வாவேன். சிரிக்கிறியா இருமுறியா? சரின்னு வீட்டுக்கு வந்து நம்ம அப்பா சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. சோசியல் மையம் 3வது படிக்கிறவன் நான் தான் சோசியல் மையம் இருக்கேன். நோட்டை கொடுத்துருக்காரு. சோசியல் மையம் கல்லை விட்டு எரிஞ்சு விட்டேன். அப்பாவை என்ன எரிஞ்சா? எடுத்துகிட்டு போனது நம்ம காது ஊத்து மொய் நோட்டு. கடைசி அம்மாட்ட வந்து கேட்குறாரு, ஏண்டி விலங்கா சிரிக்கி மகளே சாதக நோட்டு எங்கேன்னு சொன்னோன்னா அம்மா சொல்லியிருக்கு புளிப்பானைக்குள்ளே இருக்குன்னு சொன்னோடனே அப்பா புளிப்பானைக்குள்ள இருக்க நோட்டை எடுத்துகிட்டு போய் காட்டியிருக்காரு. சோசியரை ஒண்டாட்டி உலக்கிட்ட அப்பாவை அடிச்சு விட்டா. ஏன்னு அடிச்சாங்க? அவன் எடுத்துகிட்டு போனது பூச்சி மருந்து சிட்டை. போடா கடைசி வரைக்கும் கிரக வேலைகளை எங்கள் அப்பாவும் வாயலை. மிஸ்டர் அண்டா தூர் மண்டை அண்ணே சொல்லுண்ணே. எனக்கு எங்கே எங்கேயும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பொண்ணு பார்த்தாங்க. பார்க்குற பிள்ளைய பூரா எங்கள் அப்பா கரெக்ட் பண்ணிடுறாரு. அவனுக்கு முணுமுணுன்னு கப்ளிங் கேட்குது. இந்த பாரு அவங்க தான் பொண்ணு வாக்க வந்த ஆளுங்க. அதில் கிறங்காமல் கேரில் அடிச்சு மிஸ்டர் கடல் தவளை சொல்லுங்கண்ணே. உங்கள் வீட்டில் எது பழச விட்ட கிடக்கா? பழசு போட்டோன்னா என்னண்ணே? பொண்ணு தான்டா. பொண்ணா? செகனட்டில் ஓடாத பழைய காத்தாடிகள் அண்ணே, அரைக்காத மிக்சி 2 பேரும் இளங்கொடி ஓடாத ஆடு கிடக்கா? அண்ணே நம்ம ரொம்ப பாசமா அண்ணே தம்பின்னு பழகிட்டோம்னே. அதுக்கு நீயே மண்டி ஓடலாம்ன்றியா? இல்லைண்ணே மண்டி ஓட்டலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லைண்ணே என்னடா சொல்லு.
நம்ம 2 பேரும் ஒண்ணா அண்ணன் தம்பியா பழகிட்டோம். இருந்தாலும் எங்க சித்தப்பார் பொண்ணு ஒண்ணு இருக்குனே. ஆமா. உங்க சித்தப்பா பொண்ணா? ஆமாண்ணே. நீங்களே ஆள் எப்படி இருக்கீங்களே புளியந்தூர் மாதிரி. உங்க தங்கச்சி எப்படி இருக்கு மச்சான்? என் தங்கச்சி ஆளு அழகா இருக்குங்க. அப்போ நீங்களே முயற்சி பண்ண. அது என் தங்கச்சி நான் முட்டேன். இங்கிட்டு வாங்க மச்சான். டைலாக் இங்கே தானே வந்து பேச சொன்னேன். உங்களால் பீரோல் நகட்டி வரல மச்சான். அந்த துணியை எடுத்து விடுங்க மச்சான். உள்ள 8 மீட்டர் உள்ள போய் அலசுது. போக மச்சான், எங்க சித்தப்பா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்க. பிச்சை எடுக்க சொல்லுங்க மச்சான். ஏற்கனவே அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மச்சான். இருந்தாலும் என் தங்கச்சி ஆளு அழகா இருக்கும். உங்களை யூடியூப்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிச்சு. அதனால என் தங்கச்சி கட்டி கொடுக்க எங்களுக்கு விருப்பம் தான். உங்களுக்கு சம்மதமா? பொண்ணு கிடைக்காம தெரியும் மச்சான். நல்லா இருக்குமா? அம்புட்டு அழகா இருக்குங்க. ஆளு நீங்களே எப்படி இருக்கீங்களே முட்டை பார்த்த மாதிரி. நான் தாங்க அப்படி, என் தங்கச்சி அப்படி இல்லை மச்சான். மச்சான், உங்க தங்கச்சியை நான் வச்சு எப்படியாவது ஈயம்பூசியாவது பொழைச்சிக்கிறேன் மச்சான். ஆனா நீங்க மட்டும் விருந்தாடி வராதீங்க மச்சான். என்னையால உங்களுக்கு கஞ்சி ஊற்றி மாள முடியாது. 2 சிப்பு அரிசியை தின்னுட்டு குசி விட்டு போயிட முட்டை. இருந்தாலும் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க இப்படி ஒரு மனசு. இவன் போறது பாருவேன் மேடையை சாய்க்கிறே மாதிரி போறேன். ஏன்னா இவன் ஆளு கணத்திருக்கேன். ஏன்னா கேஸ் ட்ரபிளாக கூட இருக்கலாம். என் தங்கச்சி எப்படி கேஸே ட்ரபிளாத்தான் இருக்கும். இந்த ஊருக்கு வந்தக்கு நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பொம்பளை ஆள்லாம் வந்துடணும் தான் கல்யாணத்துக்கு. வந்துட்டு வாழை மரத்தில் உள்ள வாழைக்காயை பிடுங்கி சண்டை ஓடுங்க. ஏன் ஊரு ஜனமே சிரிக்குது? அப்படி ஒன்று நான் ஜோக்கு சொல்லவே இல்லையே மச்சான். என் தங்கச்சி சப்பு வந்திருக்குங்க. சப்பா? ஆமா. வெள்ளி செய்வாலாம் செய்வாங்களா? இல்லைங்க, பேரு சப்பனவள்ளி. பேரு சப்பனவள்ளியா? நான் கூட எனக்கு எச்சி ஊறிச்சு நாசமா போ மச்சான். இருந்தாலும் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பேர் வந்தாங்க. என் தங்கச்சிக்கு பிடிக்கலங்க. ராஜா மனநே ஊற்றி எரிச்சு தானே. இருந்தாலும் உங்க தங்கச்சியை நான் பார்த்ததில்ல மச்சான். அவங்க குரல், திருக்குறள், உரல், அவங்க தொண்டையை திறந்து என்னை அத்தான்னு கூப்பிட சொல்லுங்க. அதோட நான் இருளடிச்சு நிற்கணும் மச்சான். தங்கச்சி மச்சான் வந்திருக்காரு, பேசுமா. ரொம்ப அமுக்காதம்மா, மூடு வருது. நீங்க போலங்க மச்சான், நான் வளகாப்புக்கு வரேன். இல்ல மச்சான், தங்கச்சி. சரி மச்சான், நல்ல வேலை. புளியதூரை கிண்டுறதுக்குள்ளே இறக்கிட்டேன். ஒரு ரவுண்டு சர்வீஸ் பண்ணி டொயாட்டாவில் விடுங்க மச்சான். கம்பெனி சர்வீஸா? பேச பேச வெக்கப்பட்டு ஓடுது என் தங்கச்சி. ஏன் மச்சான், ஓடும் போது அந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேனே. நட்டுவாக்காளி கால் மாதிரி கால் லேசா வளசலா இருக்கு. என் கூட பிறை திண்ட முட்டை மாதிரியே தெரியுது. அது வேற ஆளா இருக்குங்க. நல்ல என் தங்கச்சி போப்பா, விறகு உடைக்கிற மாதிரி. தங்கச்சியை கூப்பிட போறானா இல்லை கதவாளி கொஞ்சம் இற வைக்க போறானா? என்னை அத்தானு கூப்பிட சொல்லுங்க மச்சான், எனக்கு பசுக்கு நேரம் ஆகுது. நீ வம்பு பண்றேன்னா என்ன தொண்டை எப்படி இருக்கு? தேங்காய்ச்சியில் இருக்கிற மாதிரி. அத்தான் என்னதே அத்து மச்சான். மஞ்ச பொடி தேக்கையில் ஓ குஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள அதே அட்டைப்பூச்சி கால். இதே என்னை பாங்களத்தை தளரம் இல்லாமல் சேச்சி பேக்கெட் அடிச்சு கொல்ல பார்க்குறாங்க. ஓ உதட்டோர சிகப்பே இந்த மருதாணி கடனா வரிதல்லைன்னா விடுமுண்டை. வரிதல்லைன்னா ஏன் அழுத்துற செகதி அழுத்துன மாதிரி. பூங்காத்து முகரைய திருப்புமா ராசாவே விரைக்குமா. இன்னைக்குன்னு வத்து மாத்திரை ஓடலை. லேசாக முதுவ திருப்புமா அப்புறமா உனக்கு சுருங்குமா. ஏமாச்சேன் தங்கச்சி நிறைய படம் பார்க்குமா? இலை என்னடா ஸ்ரீரங்க ஆண்டாளை யானைக்கு இருந்த மாதிரி.
ஐயோ என் தங்கச்சி பார்த்து ஊரே சிரிக்குதே. தம்பி போயிரு, வெட்டுப்படி செத்து போவேன். ஏட்டா இது என்னடா மண்டை டேய். அடே எனக்கு படபடன்னு வருது, கொஞ்சம் இருங்க மச்சான். மச்சான் அந்த மாட்டு தடத்தை மூட சொல்லுங்க. அது வேற புத்துல முட்டைக்காலையை முளைச்சது மாதிரி ஏன்டா ஓட்டுக்கிட்டு உங்களை வச்சுக்கிட்டு. இதுதாங்க நியூ பேஷன். அது உடம்புக்கெல்லாம் எவன்டா டெய்லர் தங்க ஜாக்கெட் தச்சவன். தங்கத்தையே கேவலப்படுத்துறீங்களாடா டேய். ஏன் உங்க தங்கச்சி உங்க மடுவை டச் பண்ணது பால் கறக்கிற நேரமா? இல்ல பாசத்துல இல்ல உன்னைய கிரு மாடுன்னு நினைச்சுக்கிச்சுடா வெண்ணமேனே. சொல்றவளெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவு. ஏன் உன் தங்கச்சிக்கு சீக்கு இருக்கா? இல்ல மச்சான் வெக்க. ஏலே அந்த மண்டையை பார்த்தா எனக்கு இதுதான் பேசன். ஏப்பா இந்த முகரத்தை பார்க்குற ஆம்பளைய பூரா உங்கள் பொண்டாட்டி நினப்புன்னு 67 நாளைக்கு வராது. உன் பொண்டாட்டியை போய் தொடரும்போது இது முகந்தான் எப்படி இருக்குன்னு தான் கப்புளிங்குவே. ஒன்று இருந்தால் ஒரு 2 ரூபாய்க்கு எடுத்து கொடு. ஏன்னா நாட்டில் இது கூட கிடைக்காம தெரியும். எங்கள் அண்ணன் இருக்கும்போது அப்போ உங்கள் அண்ணன் குனிஞ்சுக்கங்க மச்சான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசே இல்லையானே? ஏண்டா நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆமாம் என்னை விரும்பினவெல்லாம் அருவாட்டை வெட்டின விரட்டுனேன். இவர் இது வரைக்கும் என்னை 60 பேர் விரும்பினாங்க, லவ் பண்ணாங்க. யாருக்குமே மாட்டேன்னு சொன்னேன்ல. இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி அசிங்கமான குரங்கு பையிட்ட போய் பிடிச்சி கொடுக்க பார்க்குறேன். அதேன் கிரகஞ்சல்லைன்னா கேப்பை அரைக்க 8 பேர் வருவானாங்கடா. அது அந்த மேடத்தை இங்கே அனுப்பிவிடுங்க. இங்கே வாங்க மேடம், உங்கள் அண்ணன் வளர்த்தாரு, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அது உங்கள் குடும்ப பிரச்சனை. கடைசியாக ஒரு டைலாக் சொன்னீங்களே, கிளியை வளர்த்து இதில் யாரு கிளி யாரு குரங்கு? யாரு கிளி யாரு குரங்கு சொல்லு. அது மட்டும் ஏய் யாரு கிளி யாரு குரங்கு பார்த்தா தெரியலையா? சொல்லு, யாரு கிளி யாரு குரங்கு? நீதான் குரங்கு, நான் தான் கிளி. ஏலே ஒன்னு மண்ணெண்ணெய் ஊற்றி அடிச்சு போறியும், அதை தண்ணி ஊற்றி அடிச்சு போறியும். போடா. என்ன தங்கச்சி பெரிய ஆசா பூசா செய்யா? என் தங்கச்சி வாழ்க்கை. ஏய் கொஞ்சோண்டு வழுக்க தேங்காய் இருக்க எடுத்துட்டு போடா. வேற பசு கிடைக்காத ஆளு மாதிரி இப்படி தெரியல. செய்யா என்னாச்சு? என்ன? ஹலோ, நீ ஆமத்தி போட்டு போட போ. வாலி மொயினே உன்னையெல்லாம் மூத்தவன்னு சொல்றதுக்கு வைக்கப்படுறேன். செய்யா என்னாமா? கருப்பு நட ஆடை உலர்த்தி ஏன் இந்த ஆடைக்கு என்ன குறைச்சு? இந்த ஆளை அடைக்கும் உன் நகைக்கும் வைரமா ஜொலிக்கிற. ஏன் பேசிட்டு கீழே முண்டிக்கிட்டே இருக்கீங்களே? ஏன் கீரி பூச்சி கிடைக்குதா உனக்கு? நீ எனக்கு இலைய தாரான் என்ன? அதனால இந்த ஊர் மக்கள்லாம் உன்னைய எம்கேஆரோடைய இலைய வடியான்னு சொல்லுவாங்க. முகரைய பாருங்க, மூச்சி முகர கட்டி. ஓ முகரை போய் பாரு. எதுக்கு நீ ஏன் முகரை சொல்ற? ஓ முகரை முத பாரு. நான் ஓ முகரை எல்லாம் கண்ணாடியில ஒட்டிக்கிட்டு பாரு. எதுக்கு ஏன் முகரை பார்க்க சொல்ற? ஆண்டாள் ஏமா இங்க வா. எந்த பியூட்டி பார்லர்மா போயிட்டு வந்த? நீ இந்த மச்சி நாய்க்கு முடி வெட்டி இருக்க மாதிரி. ஆண்டாள் யானைய செராக்ஸ் எடுத்த மாதிரி. அது முகரைய. நீ வாங்குற 10 நாள் குளிக்காத பொம்பளையாட்ட இருக்குது. நீ அப்படியே பழம் அடி போடி கழட்டண்டே. தாய் அறுத்து புடி அறுத்து முளப்பாரிய மூடுதா. நீ என்னது மாமா அது? இதெல்லாம் ஒரு பொம்பளை இது கூட போய் குடும்பம் நடத்திக்கிட்டு. ஏய் அதத்தான் 8 வருஷமா தண்ணி ஊத்துறோம். எதுல குறத்துல? உனக்கு என்ன இருக்கு? எதுல குறத்துல? உனக்கு என்ன இருக்கு? எங்கடி மிதிக்கிற? எங்க தூக்கி வைக்கிறா பாருங்க என் முன்னாடி. ஏண்டி பிரிச்சுக்குள்ள கொண்டு வச்சு விட்டு. கர்மம் இதுல வச்சோம்னா என்ன கர்மம்? எச்சி தெரியாம பேசுமா? கர்மம் என்ன கர்மம்? மூஞ்சி முகரடி மாதிரி முகரே பாரு. ஏய் என்ன கடுப்பு ஏத்துன? யார் கடுப்பு ஏத்துன? உன அடுப்பு அத மூடி தொலடி முத. மூடுதா திறந்து கூட. 3 கிலோ 10 ரூபா 3 கிலோ 10 ரூபா. அக்கா வாங்க அம்மா வாங்க, வண்டி கிளம்ப போது 3 கிலோ 10 ரூபா. கர்மம் இத பார்த்தா என்ன? தரமான எலும்பு சம்பளம் 3 கிலோ 10 ரூபா.
எலுமிச்சம்பழமா? என்ன மூட சொல்றதா? ஆனா உன்னை பார்த்தா எந்த ஆம்பளைக்கும் ஆசையே வராது. ஆனா இந்த ஆளு எப்படி செஞ்சாப்ல தான் தெரியும். கால்ல ஒருத்தலாம், கையில ஒருத்தலாம், மண்டையில ஒருத்தலாம். ஏய் இங்க வா. உனக்கு எங்க இருக்கு இங்க வா. உனக்கு எங்க இருக்கு இங்க வா. என்ன இவ நீ எல்லாம் என் கூட போட்டி போடுறியா? என் கூட போட்டி போடுறியா? போட்டி அதிரச பாக்கெட்ட மூடுதா. என்னமோ கரெக்ட் சத்தம். எவ்வளவு பத்திரமா கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் நீ எல்லாம் என் கை அளவுக்கு வருவியா? கை பாரு. என் கால் பாருடி. என்ன கருவாடு கீராடு மாதிரி இருக்கே உன் கால். ஐயோ தங்கச்சி சப்பு கோவப்படாதம்மா. தங்கச்சியை போய் சப்புங்கறியா? உனக்கு மண்டையில மூளை இருக்குதா? தப்புடி ஏன் பேர் தப்பு. அதை ஆடி 3ஆம் தேதி வர்றேன். ஆண்டாளுங்கிற பேரை கொச்சப்படுத்தாதீங்க. ஐயோ தங்கச்சி கோவப்படாதம்மா. என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் கோபக்கு மாதிரி வைப்பான். நான் கூட என்ன காலி ஒரு அழகானவளை கட்டிட்டு போயிட்டு பார்த்தா நீ ஒரு கிளியாக்கும். என்னைய கிளி என்ன உன்னை கிளிக்கிறதுக்கு என்ன? கடைசியில வசனம் மறந்துருச்சு. அது கோவப்பட்டா புருஷனுக்கு எங்கேமா போவ? ரூம் போடுவாளா? ரூம் போட்டு யோசிக்குமா? ஏய் சப்பு நீ ஏற்கனவே கன்சீவா இருக்க. என்னது கன்சீவா இருக்கா? என்னையா அதிர்ச்சியான தகவலா கொடுக்க. 6 மாசம் முழுகாம இருக்கு, வயிறு தெரியாது. ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் ஜெயா. என்ன சொல்லி தொலையுது? ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஒரு 4-5 ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்ன சொன்னாங்க? டாக்டர் சொன்னாரு வயிறு தெரியாதுங்க, 6ஆவது மாசம். 6ஆம் மாசம் நல்லதை புள்ளதை வாங்கி கொடுன்னு ஸ்கேனை காட்டினாங்க. ஸ்கேனை பார்த்த டாக்டர் செத்து போனேன். ஏன்? என்னமோ கண்ணகரேன்னு மட்டுக்கான இருந்துச்சு. என்னமோ அது முள்ளலின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க. அப்ப நீங்க இல்லையா எலிதான் காரணமா? ஏ அங்கன ஓடாத, மீன் கடிக்காது, இங்கிட்டு போட தூண்டிய தங்கச்சி. அது என்ன குளத்துல வருதோ? மீனை கொல்றதுக்கு பிளான் போட்டியே. என்னத்தை தின்னு தொலைச்ச? ஏதோ ஒரு மயக்கம். ஆனா உலகத்திலேயே தொப்பு இல்லாத பொம்பளை என்னைக்கு தாண்டா பாக்குறேன். மேவிருச்சாடா செம்மண்ணு மேவன மாதிரி. கருபுருன்னு இங்க உரும்புது மிருகங்கள் எல்லாம். ஆண்டாள் மசுர ஆடுதான் ஆண்டாள். அதே நாத்து. என்னத்தை ஏத்துனீங்க? நேத்து 2 லோடு கரையா ஏத்துனேன். கரையா ஏத்துனா நாத்துனா வருமா? இப்ப தாப்பா டீயே வருது அண்ணே. நன்றி அண்ணே. இனிமேலும் இங்கிட்டு அண்ணா எங்கிட்டு வரப்போகுது, நான் கிளம்புறேன். அண்ணா இவங்களை கல்யாணம் பண்ணிட்டே சரி, இவங்க என்னத்தை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? ஏன்னா இத சேப்படியா இருக்கால இவ, ஆமா இளையவடியா அழகானவ. இவளை கல்யாணம் பண்ணி வச்சா ஐஸ் வண்டி வருது பாரு, அவன் கூட வீட்டுக்குள்ள வந்து கோனேசை கொடுத்துட்டு போறேன். டிவி நல்லா தெரிஞ்சாலும் கேபிள் டிவிக்காரன் உள்ள வர்றேன் எதுவும் புள்ளி அடிக்குதான்னு இந்த புள்ளைய பார்த்தா. இதை நான் கட்டி வீட்டில் வச்சதுலேருந்து இது வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு கரண்ட் புல்லு உரிக்க வரல அவனும். ஏன் வரல? இது முன்னாடி இருந்தா அழகு. ஓ இதுதான் அழகுல மயங்கிறதோ? அழகாரி நான் நடந்தால் நடை அழகி. தயவு செஞ்சு நீ வாயை திறந்து பாடாத, எனக்கு இதெல்லாம் எரியுது. வாயை திறந்து பாடல, இதை திறந்து போடுறோம். பொம்பளை பிள்ளைனா என்ன இப்படி? ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்
ஓ ஏ நாங்க எப்படி பரவ வரட்ட நீங்க எப்படி வரணும் முத மூடி சொல்லல நான் ஏன் தவறிய மூடுவேன் ஆர்த்தாடி இப்படி ஒரு அடக்கோடகமா இது என்னது ஆறு உள்பாவாடை இல்லாம பிரிச்சு கவரை தூக்கி கட்டிட்டு வந்திருக்கான் அண்ணா நான் மேல நின்னு கால் பாக்குறேன்